29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் லிஸ்ட்டு, வின்னிங் லிஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி கேட்டுக்குங்க. ரேட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கங்க. 463 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 63 பிசி அதோட 463 பிசி அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்தேன். எப்போவுமே ரெகுலராக நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான். ஸோ அதே மாதிரி எப்போவுமே எடுக்கிறதுனால திரும்ப திரும்ப நான் அதே சொல்கிறேன் அப்படின்னு அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நான் அது இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய மெத்தட் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடும் எடுத்தேன். அதாவது 447 அதுக்கு பார்த்தீங்கன்னா 7ன்ற நம்பரு ஏ போர்டில், அப்படி 2ன்ற நம்பரு ஆப்போசிட் வச்சு பிசியில் 44 83, அப்போ ஏபியில் 83 வச்சு 832 அப்படின்ற நம்பர் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த நம்பரு பாருங்கள், இந்த 442 ஏபியில் 44, சி போர்டு 2 என்ற நம்பருக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 447 வந்தது. ரெண்டாவது இது பிசி 47க்கு இங்கே பிசியில் 63 36 வரணும். ஏன்னா இங்கே 2ன்ற நம்பருக்கு மேலே 8ன்ற நம்பர் இருந்ததுனால ஒருவேளை 7ன்ற நம்பர் நிறுத்தியிருந்தால் தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டேன். ஆனாலும் இந்த மெத்தட்லுமே நம்ம ஏற்கனவே கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அது வரல. இப்போ நாம் இப்படி வருமா அப்படின்னு டவுட் பட்டு விடும்போது தான் கரெக்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில். இது எப்போவுமே நீங்கள் ரெகுலராக பார்க்குற மெத்தடு தானே, எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தேன் தான், ரிசல்ட் வந்தபோது தான் நமக்கு தெரியுது இவ்வளோ ஈஸியாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டோம். சரி பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏ போர்டில் இல்லை சி போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபியோ பிசியோ அப்படியே வந்துச்சுன்னா, வருதோ வரலையோ அதை அப்படியே ஏபியை திருப்பி வச்சு இல்லை பிசியை திருப்பி வச்சு இல்லை டைரெக்டாக எந்த நம்பர் ஆப்போசிட் வருதோ அந்த நம்பர் அப்படியே ஒரு டிக்கெட் போட்டு பாருங்கள். பாருங்கள், 442க்கு இங்கே 447, 46க்கு ஏபி 46, இங்கே சி போர்டு 8ன்ற நம்பருக்கு அப்படியே நமக்கு 3ன்ற நம்பர் வந்துச்சு. ஆனால் 3ஆவது சான்ஸ் இது போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 2 சான்ஸ் தான் இது வரும். அப்படி 3ஆவது சான்ஸு இது வந்துச்சு அப்படின்னா 141 அப்படின்னு வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் 411 அப்படின்னு தான் அது மேக்ஸிமம் வரும். இல்லைன்னா நீங்கள் 144 அப்படின்ற நம்பரை பாக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, இருந்தாலும் எதுக்கும் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 141 பாக்ஸ் பண்ணுங்கள். 411 அப்படின்னு வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 முறை இது டைரெக்டாக வந்துச்சு. அதனால் 14ன்ற நம்பரு நமக்கு 41ன்னு வரலாம். 1 பெண்டிங்கில் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 74 அப்படின்ற நம்பரு இங்கே பிசியில் 47, இங்கே பிசியில் 47, அதுக்கு மேலே இருக்கிற 63 பாருங்கள், நமக்கு டைரெக்டாக 63. இப்போ மேலே இருக்கிற 26 நமக்கு டைரெக்டாக இங்கே 26 அப்படின்னு வரணும். ஓகேவா, 26ன்னு நம்ம பிசி 24 ஃபாலோ நம்பர் எடுத்தோம். அப்போ நமக்கு கரெக்டாக 244 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஏபி 26 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஒருவேளை நமக்கு பிசி 26 அப்படின்ற நம்பரு வரலாம். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 63ன்ற நம்பரு அதுக்கு மேலே இருக்கிற 26 டைரெக்டாக பிசியில் 26 அப்படின்னு வச்சு ஏ போர்டு எப்படி மேட்ச் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், 7ன்ற நம்பருக்கு 2 நம்பர் கூட்டுங்க 9 அப்படின்னு வரும். இங்கே 9 அப்படின்னு வரும். அதுக்கு ஆப்போசிட் பண்ணால் 4, 447.
இப்போ இங்கே 3ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டுங்க 4ன்னு வரும். அதை டைரெக்டாக அப்படியே 4 அப்படின்னு வச்சிடலாம். இப்போ மேலே எந்த நம்பரும் கூட்டவும் தேவையில்ல, அதுக்கு ஆப்போசிட்டும் பண்ண தேவையில்ல. 226 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக இங்கே 226 அப்படின்னே வரணும். அப்போ இந்த 226 டைரெக்டாக இங்கே 226 அப்படின்னு ப்ளே பண்ணுங்கள். இப்போ இல்லை அந்த 26 அப்படின்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 63 ஏபியில் 63 கீழே 17 அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் ஏபியில் 71 அதாவது அந்த 17 71 அப்படின்னு வச்சு அந்த 63 நம்ம கரெக்டாக இங்கே 36 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த 36ன்ற நம்பர் இங்கே 63 அப்படின்னு பிசியில் வந்திருக்கு. பிசியில் அப்படி பார்க்கும்போது இந்த 17 அப்படின்ற நம்பரு, அதாவது இங்கே 71 இங்கே 17, இந்த 17ன்ற நம்பரு அப்படியே வந்து பிசியில் 17 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே 6 கீழே தான் 1 நின்று இருக்குது, இங்கேயுமே 6 கீழே தான் 1 நின்று இருக்குது. ஸோ அப்போ 6 கீழே 1 நின்றுச்சுன்னா நமக்கு 17 பிசின்ற நம்பர் அடிக்கலாம். அதாவது இந்த 26ன்ற நம்பருக்கு நமக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 71, அதைங்க 17 அப்படின்னு அடிக்கலாம். 17ன்னு வரும்போதுமே இந்த 2ன்ற நம்பரு அப்படியே வந்து ஏ போர்டில் நின்றுச்சுன்னா நமக்கு 217 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 176, இங்கே 716. அப்போ இந்த 6ன்ற நம்பரே ஏ போர்டில் வச்சு நமக்கு 617 அப்படின்னு அடிக்கலாம். 6மே வந்து ஏ போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. லாஸ்ட்டு 6 வந்து நமக்கு ஏ போர்டில் இந்த மாதத்தில் வரல. அப்போ போன மாதத்தில் 652 அப்படின்ற நம்பரில் தான் போயிருக்கு. பாருங்கள், அப்போ ஒருவேளை 6ன்ற நம்பர் பெண்டிங் இருந்துச்சுன்னா 6 வராது. 6, 1 ரெண்டுமே பெண்டிங்கில் இருக்குது. அதனால் பிசி 17 அப்படின்ற நம்பரை மட்டுமே நம்ம ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா 217 ட்ரை பண்ணி பாருங்கள். 217, 226 ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டியர் வந்து 3 ஷோவுமே இருக்குது, கேரளாவுமே இருக்குது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. அதோட நமக்கு ஏ போர்டில் 9 வச்ச நம்பரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றுமே அதை பார்த்தோம் பாருங்கள். 93, 97, திரும்ப ஒரு 97, அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் 90. ஸோ இப்போ நமக்கு 2 97, 2 90 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு வராத நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 94, இங்கே ஒரு 93, இந்த 93. அப்போ இந்த 93, 94ல் ஒரு நம்பராவது திரும்ப ஏபியில் வரணும். புரியுதா பாருங்கள். ஏ போர்டு 9 வச்ச நம்பரு 9, அதாவது முதல் வந்து 93 அப்படின்னு வந்துச்சு, அப்புறம் 97 வந்தது, திரும்பவும் ஒரு 97 வந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா 90 அப்படின்னு நம்பர் வந்துச்சு, அப்புறம் 94, மறுபடியும் உடனே 90. ஓகேவா? அப்போ நமக்கு 94, 93 அப்படின்ற நம்பரு ஏதாவது ஒரு நம்பராவது நமக்கு இந்த 2 நாள் ரிசல்ட்டில் வரணும். போன மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி 93 இருக்குது, அதோட 91, 98 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அப்போ அதெல்லாம் ரிப்பீட் வரல. இந்த மாதத்தில் பாருங்கள் கரெக்டாக அது வந்திருக்கு. அதனால் நமக்கு 93, 94 அப்படின்ற நம்பரு எதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு ஏபியில் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.